முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய நகராட்சி அலுவலக வாசல் முன்பு அமர்ந்து திமுக கவுன்சிலரை தர்ணா செய்த சம்பவம் பழனியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரில் உள்ள 33 வார்டுகளுக்கும் நகராட்சி சார்பில் கோடைகால நீர்த்தேக்கம் பாலாறு, பொருளாறு அணைகளில் இருந்து தண்ணீர் சுத்திகரிப்பு செய்து விநியோகம் செய்யப்படுகிறது. கடும் வெயில் காரணமாக பழனி பகுதியிலுள்ள அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. குறிப்பாக 65 அடி உயர பாலாறு, பொருளாறு அணையில் 25 அடிக்கும் கீழ் தண்ணீர் குறைந்ததால் பழனி நகரில் குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பழனி நகராட்சி 22வது வார்டு திமுக கவுன்சிலர் பஜ்லூர் ரகுமான் நகராட்சி அலுவலகம் வந்து தனது வார்டில் ஒரு வாரத்துக்கும் மேலாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை எனவும், இது பற்றி நிர்வாகத்துக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி நகராட்சி அலுவலக வாசல் பகுதியில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். அதோடு குடிநீர் விநியோகம் செய்யும் வரை இங்கிருந்து போக மாட்டேன் என கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் இருந்து வந்த நகராட்சி குடிநீர் பிரிவு அதிகாரிகள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர் அங்கிருந்து எழுந்து சென்றார். பழனியில் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி நகராட்சி தலைவராக இருக்கும்போது அதே கட்சியை சேர்ந்த நகர செயலாளர் வேலுமணியின் ஆதரவு கவுன்சிலர் குடிநீர் விநியோகம் செய்ய கோரி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனியிலிருந்து செய்தியாளர் நாகராஜன்.